Okay students, in this video RBI functions போயிட்டிருக்கு part 5 promotional functions. ஓகேவா, மேம்பாட்டு பணிகள். இந்திய ரிசர்வ் பேங்க் வந்து நேஷ்னல் ஆப்ஜெக்டிவ்ஸ் தன்னோட அதாவது ஒரு தேசிய நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்காக என்னென்னலாம் பணிகள் செய்யுதுன்னு பார்க்கலாம். நியூட்ரிங் பேங்கிங் ஹேபிட் அமோங் த பப்ளிக், மக்களிடையே வந்து பப்ளிக்கை வந்து பேங்க் ஹேபிட்டை வந்து வளர்த்துறது. அதாவது பேங்க் அக்கௌண்ட்டே இல்லாத மக்கள்கிட்ட கூட பேங்க் மேலே நம்பிக்கை வைங்க, நாங்கள் வந்து உங்கள் பணத்துக்கு கேரண்டி, நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி குறைந்த செலவில் நாங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணித்தரோம். அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கொடுத்து உங்கள் பணத்துக்கும் உங்கள் டெபாசிட்டுக்கும் நாங்கள் என்னது பொறுப்பு அப்படின்னு சொல்லி நம்பிக்கை கொடுத்து அவங்களுக்கு என்னது அதிக நபர்களை வந்து வங்கி கஸ்டமர்ஸ், அதாவது பேங்க் கஸ்டமர்ஸாக ஜாயின் பண்ண வைக்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க, சர்வீஸ் பண்ணுவாங்க. ஓகே, ப்ரொவைடிங் காஸ்ட் எஃபெக்டிவ் பேங்கிங் சர்வீஸ் இன் ஆர்டர் இன்க்ளூடட் மோர் பீப்புள் அவைல் பேங்கிங் சர்வீஸ். அதனால் என்ன ஆகும்னா அதிக நபர்கள் வந்து வங்கியில் வந்து ஜாயின் பண்ணுவாங்க, அதாவது பேங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. இட் ஹேஸ் ஆல்சோ டேக்கன் அப் த டாஸ்க் ஆஃப் எக்ஸ்டாண்டிங் த பேங்கிங் சிஸ்டம் டெரிட்டரியலி அண்ட் ஃபங்க்ஷனலி டு த அன்பேங்க்டு ஏரியாஸ். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பழக்க வழக்கம் மேம்படுத்தும் போது எல்லா மக்களுமே வந்து என்ன பண்ணுவாங்க, பேங்க் ஃபெசிலிட்டி தெரிஞ்சுக்குவாங்க, பேங்க்கில் ஜாயின் பண்ணுவாங்க. அதே மாதிரி விரிவுபடுத்துவாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்க, வங்கி இல்லாத பகுதியில் கூட என்ன ஆகும், பிராந்திய பகுதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பகுதிகள் கூட மேம்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கிரிவான்ஸ் செட்டில்மெண்ட் மெஷர்ஸ், அதாவது குறை தீர்ப்பு நடவடிக்கை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஆர்பிஐ ஹேஸ் அப்பாயிண்டட் 20, அதாவது 20 வங்கி குறை தீர்ப்பு ஆணையர்கள் இருக்காங்களா. அதாவது பேங்கிங் அபோட்ஸ்மெண்ட் அப்படின்ட்டு அபோட்ஸ்மேன், அதாவது என்ன சொல்கிறாங்க, வங்கி ஆணையர்கள், குறை தீர்க்கும் ஆணையர்கள் இருப்பாங்களா. 20 மெம்பர்ஸை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்களா ஸ்டேட் கேபிட்டல்ஸ். பேங்கிங் அபோட்ஸ்மேன் ஸ்கீம் இஸ் த ஸ்பீடி அண்ட் இன்எக்ஸ்பான்சிவ் ஃபார்ம்ஸ் அண்ட் ரிசொல்யூஷன் ஆஃப் கஸ்டமர்ஸ் கம்ப்ளைண்ட் ரிலேட்டிங் டு சர்டைன். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 20 மாநில தலைநகரங்களில் பார்த்தீங்கன்னா 2017 கொண்டு நியமிச்சிருக்காங்களாம். ஓகேவா, அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்களாம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வங்கி குறைதீர்ப்பாளர் திட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1995 கொண்டு வந்திருக்காங்க. சில சேவைகள் வாடிக்கையாளர்களோட, அதாவது கஸ்டமர்ஸோட ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதை தீர்க்கிறதுக்காகவும், அதாவது ஸ்பீடி, அதாவது அதை கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஸ்பீடி அண்டு இன்எக்ஸ்பான்சிவ், அதாவது என்ன பண்ணுறாங்க, அதாவது செலவும் குறைந்த செலவில் சேவை செஞ்சு கொடுக்க, ஏதாவது கம்ப்ளைண்ட்னா அதை தீர்த்து வைக்கிறதுக்காக அந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்களா. சர்வீஸ் ரெண்டர்டு பை பேங்க்ஸ் இன் இந்தியாவில் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க, குறைந்த செலவில். அதே மாதிரி தேர்ட் ஒன் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட், வேளாண்மை வளர்ச்சி. வேளாண்மை வளர்ச்சி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரி இஸ் த ஸ்பெசிஃபைட் ஆஸ் எ பிரியாரிட்டி செக்டார்ஸ் பை த ஆர்பிஐ. த லோன்ஸ் ஆஃப் ஆல் ஷெட்யூல்டு banks should be consist the percentage of a loans priority sectors. It works in close association in aboard to develop agriculture in India. அதாவது வேளாண்மை தொழில் பார்த்தீங்கன்னா இந்தியா ரிசர்வ் வங்கியில் ரொம்ப முன்னுரிமை பெற்றது பிரிவாக இருக்குது, ஒரு செக்டாராக இருக்குது அப்படிங்கிறாங்க. அனைத்து, அதாவது டைம் டேபிள் போட்ட எல்லா ஒரு பேங்க்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து நிதி கண்டிப்பாக வந்து எதுக்கு ஒதுக்கி இருக்கணும், அக்ரிகல்ச்சருக்கு கண்டிப்பாக வந்து அவங்க ஒதுக்கி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் நபார்டுங்கிற ஒரு அக்ரிகல்ச்சர் பேங்க் இருக்குது, சரியா. அது வந்து வேளாண்மை சார்ந்த ஒரு வங்கி, விவசாயம் செய்வதற்கு அங்கே முன்னுரிமை கொடுத்து அங்கே என்ன பண்ணாங்க, லோன் ஃபெசிலிட்டிலாம் செய்வாங்க. அந்த பேங்க்குக்கு பேர் தான் நபார்டு. நம்ம பின்னாடி லெசன்ஸில் படிப்போம். ஓகே, இது மூலமாக என்ன ஆகுதுன்னா இந்தியாவோட அக்ரிகல்ச்சர் வந்து டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ரமோஷன் ஆஃப் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், அதாவது சிறிய அளவிலான தொழிற்சாலைகளை என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரமோட் பண்ணுறாங்க, அதாவது ஊக்குவிக்கிறாங்களாம். ஓகேவா. மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் ஆர் இன்க்ளூடட் இன் த பிரியாரிட்டி செக்டர்ஸ். ஆல் ஷெட்யூல்ஸ் பேங்க்ஸ் ஆர் ரெக்வயர்ட் to open separate branches to specialize the financing of this industries அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சிறு குறு நடுத்தர தொழில்கள் எல்லாத்துக்கும் மேம்படுறதுக்காகவும் முன்னுரிமை துறைகள் எல்லாம் சேர்க்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. அதாவது அந்த ஏதோ என்ன சொல்கிறது, சின்ன ஒரு தொழில்கள் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறதுன்னா அவங்களுக்கு ஒரு சின்ன குட்டி ஒரு குறைந்த அளவில் லோன் ஃபெசிலிட்டிஸ் செஞ்சு கொடுத்து அதை முன்னேற்றம் வைக்கிறதுக்காகவும் அதுக்காக ஒரு ஸ்பெஷலைஸான ஒரு பிளான் வச்சுருக்காங்களாம். சிறப்பு கிளைகள் வந்து தொடங்கி அது மூலமாக நிறுவனங்களுக்கு லோன் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுக்குறாங்களாம். ஓகேவா. அடுத்தது ஃபெசிலிட்டேஸ் ஃபாரின் ட்ரேட், அதாவது வெளிநாட்டு வர்த்தகத்தை மேம்படுத்துகிறாங்களாம். அது மூலமாக என்ன ஆகுதுன்னா ஆர்பிஐ சிம்பிளிஃபைடு த ரூல்ஸ் அண்ட் கிரெடிட் டு எக்ஸ்போர்ட்ஸ். ஏற்றுமதியாளர்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கான். அவங்க நம்ம நாட்டில் வந்து என்ன பண்ணலாம்,
லோன் ஃபெசிலிட்டி லோன் வந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிறாங்க. த்ரூ விச் தே கேன் நவ் கெட் லாங் டேர்ம் அட்வான்ஸ். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா நீண்ட காலத்துக்கு முன்னாடியே கடன் உதவியை அவங்க அட்வான்ஸாக கூட பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி 6th ஒன் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்ஸ் கோஆப்ரேட்டிவ் செக்டார்ஸ். கூட்டுறவு துறையினுக்கு வந்து ஆதரிப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அதாவது இட் ஹெல்ப்ஸ் அ கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் பை ரிலாக்ஸிங் ரூல்ஸ் அண்ட் ப்ரொவைடிங் இன்ட்ராக்ட் ஃபினான்சிங். அதாவது இந்திய ரிசர்வ் வங்கி பார்த்தீங்கன்னா கூட்டுறவு வங்கிகளுக்கு சட்டங்களுக்கு விதிவிலக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா மறைமுகமாக அங்கே வந்து நிதி அளிப்பு வழங்குறாங்களாம். ஓகேவா? எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த கூட்டுறவு பேங்க்குக்கு யார் ஃபினான்ஸ் ரிசர்வ் பேங்க் வழங்குது அப்படிங்கிறாங்க. இந்தியா அரசு பார்த்தீங்கன்னா July 15, 2010 அன்றைக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. த ருப்பி சிம்பிள் வாஸ் எ சேஞ்ச்டு ஃப்ரம் இந்த மாதிரி சிம்பிள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. எப்போனா 15/2010 கொண்டு வந்திருக்காங்க. RS அப்படிங்கிறத இந்த மாதிரி ஒரு சிம்பிளாக கொண்டு வந்திருக்காங்க ருப்பீஸ் பை அ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இன் July 15, 2010. திஸ் பிகேம் நெசசரி சின்ஸ் அதர் எ கண்ட்ரி. அதாவது இதே மாதிரி எங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிம்பிளை வந்து 2010 கொண்டு வந்திருக்காங்க. July 15லடா. அதே மாதிரி சிம்பிள் இந்தோனேசியா, அதே மாதிரி மொரீஷியஸ், நேபாள் இங்கே எல்லாமே அதே மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கிறனால பாகிஸ்தான் அண்டு சிசாலஸ் ஆல்சோ கால் தர் கரன்சி ருப்பீஸ். இதே மாதிரி கரன்சி ருப்பீஸை தான் அங்கேயும் என்ன பண்ணுறாங்க மொரீஷியஸ், இந்தோனேசியா எல்லா இடத்துலையுமே RS ருப்பீஸுங்கிற ஒரு சிம்பிள் இருக்கிறனால அமௌங் த குளோபல் கரன்சிஸ் இந்தியன் ருப்பி கிவன் பை த கோட். இந்தியன் ருப்பிக்கு ஒரு கோட் கொண்டு வந்தாங்களாம். INR அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. இந்தியன் ருப்பி அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. பை த இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் ஃபார் த ஸ்டாண்டர்டைசேஷன் அப்படிங்கிறாங்க. அதாவது இது வந்து சர்வதேச நிர்ணய அமைப்பு வழங்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்கடா. ஓகேவா? இதோட நம்மளோட 10th லெசன் கம்ப்ளீட் ஆயிடுச்சுடா.